இங்க ஆஃபீஸ்ல ஒர்க் முடிஞ்சு எல்லாரும் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப மேனேஜர் ஒரு பொண்ணை மட்டும் உட்கார சொல்லிட்டு, உங்களுக்கு இன்னைக்கு லீவு தானே, ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சார் பண்றது, நான் தானே ப்ராஜெக்ட் ஹெட், வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, அன்னைக்கு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது எதுக்காக பாதியிலே எழுந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவ யோசிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் இல்ல சார், எனக்கு கிளைண்ட் கால் நிறைய வந்துட்டே இருந்தது, அதை அட்டன் பண்றதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்றான். கிளைண்ட் கால் எடுங்க, அதுக்காக ஏன் ஸ்டோர் ரூம்ல போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார் இங்க ஒரு சத்தமா இருந்தது, அது மட்டும் இல்லாம ஸ்டோர் ரூம் எம்டியா இருந்தது, அதனால தான் அங்க போய் பேசினேன் அப்படின்னு சொல்றான். அதுக்காக அப்படியே போயிடுவீங்களா, அங்கதானே ஆபீஸோட முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவ எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா அவங்க அந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னா, பிறந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு தான் வேலைக்கு வந்திருந்திருப்பாங்க. வேலை முக்கியம், குழந்தை முக்கியன்றது வேலை பார்த்துட்டு குழந்தைக்கு பிரஸ்ட் மில்க் பெஷன்ல பம்ப் பண்ணி எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டும் இருந்திருப்பாங்க. இப்ப என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம, சார் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது உங்களோட இஷ்டம், இது உங்களோட ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் அப்ரைசல் டைம் இதை நீங்க கொண்டுட்டு வரக்கூடாது, போகும்போது ஸ்டோர் ரூம்ல இருக்க உங்களோட திங்ஸ் எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவங்களும் வெளியே சொல்ல முடியாம ஸ்டோர் ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ரூம் மொத்தமா மாறி இருக்கு. அங்க ஒரு கிஃப்ட் கார்டும் இருக்கு. அந்த கார்டை ஓபன் பண்ணி பார்த்தா, எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை புரிஞ்சுக்க இவ்வளவு நாள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த ரூமையே மதர்ஸ் ரூமா மாத்தி வச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸும் கிஃப்டா வச்சிருந்திருப்பாங்க. அந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு இவங்க கண்காலங்கிட்ட அங்கேயே உட்காந்துட்டு